Dear parents and students, I warmly welcome you to the launch of our evening school centers where we teach tuition programs for class 1st standard to 12th standard across all the subjects, NEET IIT JEE coaching for our class 11th and 12th standard students, foundation course for competitive exams for class 6th standard to 10th standard students. We also have in our evening school centers courses specifically for all age group students like English speaking and enhancement, Hindi speaking and language training, abacus training, speed max training, mental ability training and various other courses. இப்போ நம்ம டியூஷன் கோர்சஸ் ஏன் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இப்போ இருக்க செனாரியோவில் அப்படின்றத பார்ப்போம். Schools are by a way designed in such a way that the teachers have specific time, and in that specific time they have to teach the subject according to the prescribed syllabus. ஸோ ஒரு 45 நிமிஷம் டயத்தில் ஒரு ஸ்கூல் டீச்சரால் 40 பசங்களுக்கு மேலே they have to teach along with their subjects attendance, ரெகுலர் பீரியாடிக் மெயின்டெனன்ஸ், இது மாதிரி எல்லா வேலைகளையும் அவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்குள்ளே செய்யணும். ஸோ ஒரு கிளாஸில் 40 ஸ்டூடெண்ட்ஸ் மேலே இருக்கும் போது ப்ராக்டிக்கலாக அந்த டீச்சருக்கு இட்ஸ் வெரி இம்பாசிபிள் டு கீப் அட்டென்ஷன் அண்ட் ட்ராக் த ப்ரோக்ரஸ் ஆஃப் ஈச் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் இன் தர் ரெஸ்பெக்டிவ் கிளாஸ். ஸோ ஒரு கிளாஸில் அவங்க நடத்தும் போது அந்த 40+ பசங்களும் எல்லாருக்கும் அந்த ஒரு சப்ஜெக்ட் கான்செப்ட் புரிஞ்சிச்சா, அந்த விஷயம் தெரிஞ்சிச்சான்னு அவங்களால அதை ஃபாலோ அப் பண்ணி அதை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கிளாரிஃபை பண்ணுறது ப்ராக்டிக்கலி இட்ஸ் அன் இம்பாசிபிள் டாஸ்க். ஸோ அதனால் என்ன ஆகுது, சில பசங்களுக்கு அந்த கான்செப்ட்ஸ் அவங்க நடத்துறது அந்த ஸ்பீடில் புரியும், சில பசங்களுக்கு அந்த விஷயங்கள் தெரியாது, சில பசங்களுக்கு பாதி புரியும் பாதி புரியாது. ஸோ அது அப்படியே பில்டப் ஆகிட்டே போகும்போது கொஞ்சம் வீக்கராக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ், கொஞ்சம் மீடியம் லெவலில் பாதி புரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் அது ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் கான்செப்டே புரியாமல் அடுத்தடுத்து அவங்க போகும்போது அவங்களால அந்த என்டையர் சப்ஜெக்டே புரியாமல் போயிடுது. அதனால் அந்த சப்ஜெக்ட்லேயே ஒரு வெறுப்பு வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நம்ம நிறையா பார்க்குறது 6வது 7வது வரைக்கும் ஒரு பையன் நல்லா படிப்பான், பட் ஒரு 8வது 9வது வந்ததுக்கப்புறம் அவனுக்கு சில சப்ஜெக்ட் மேலே வெறுப்பு வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எடுத்துக்கோங்க, அது அப்படியே அவனுக்கு லைஃப் லாங்காக அந்த சப்ஜெக்ட் மேலே ஒரு வெறுப்பு வந்து அவன் அதை சரியாக படிக்காமல் அதனால் அவன் கம்மி மார்க் வாங்கி அவனோட ஓவரால் ரேங்கே அதனால் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் ப்ராப்ளம் என்னென்னா, அந்த பசங்களுக்கு அந்த ஆரம்ப காலத்திலேயே அந்த டவுட்ஸ் ஒரு சில ஏரியாஸில் சில கான்செப்ட்ஸில் வரும்போது அது அவங்களால கிளியர் பண்ணுறதுக்கு கரெக்டான டீச்சர்ஸ், கரெக்டான டியூட்டர்ஸ் இல்லாமல் போகிறது தான் அது அவங்களுக்கு பில்டப் ஆகி அந்த சப்ஜெக்ட் மேலேயே ஒரு வெறுப்பம் வந்து உண்டாக்கிடுது. ஸோ இங்கே நம்மளோட ஈவினிங் ஸ்கூல் டியூஷன் சென்டர்ஸில் வி ஆர் டிசைன்ட் இன் சச் அ வே தட் நம்மளோட பேட்ச் சைஸ் எல்லாமே 10-15 ஸ்டூடெண்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். ஸோ தட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் வில் பி ஹேவிங் அன் இண்டிவிஜுவல் அட்டென்ஷன் வித் த டீச்சர்ஸ். ஸோ டீச்சர்ஸ் ஒரு கான்செப்ட் நடத்தும் போதே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அது புரிஞ்சிருச்சான்னு பார்த்துட்டு அது புரிஞ்சால் மட்டும்தான் அவங்க அடுத்த கான்செப்ட்டுக்கு போவாங்க. ஆனால் அந்த ஸ்பெஷல் ஸ்டூடெண்ட்ஸ் சில இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் புரியலன்னா ஆஃப்டர் த டியூஷன் ஹவர்ஸ் கூட அவங்க தனியாகவே அந்த டீச்சர்ஸ் கிட்ட அந்த கான்செப்டை கிளாரிஃபை பண்ணிவிட்டு புரிஞ்சுக்கிட்டு தே கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இன்னவே நம்ம டியூஷன்ஸ் வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரைட் ஃப்ரம் 1st ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் எல்லா சப்ஜெக்ட்ஸ் எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சு ஒரு சின்ன பேட்ச் சைஸில் வி கெட் இட் இன் அ ப்ராப்பர் வே. ஸோ தட் அவங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு அவங்க படிச்சுப்பாங்க. ஒரு சப்ஜெக்ட் மூலமாக அவங்களுக்கு எந்த ஒரு வெறுப்பும் வராமல் வி வில் பி டேக்கிங் தட். ஆல்சோ இன் அவர் டியூஷன் கிளாஸஸ் நம்மளோட வெரைட்டி ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி அண்ட் நம்மளுக்கு இருக்கிற அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிறதுனால வி கீப் த சப்ஜெக்ட்ஸ் என்டர்டைன்ட் ஆர் மேக் த சப்ஜெக்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங் ஃபார் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். நம்ம ஸ்கூல் மாதிரி ஒரு ரிஜிட் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஒரு ஃப்ளெக்சிபிள் ஸ்ட்ரக்சர் இருக்குதுன்றதுனால நம்மளால் ஒரு கான்செப்டையும் இன்ட்ரெஸ்டிங்காக அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போக முடியும். ஸோ தட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த சப்ஜெக்ட் அண்ட் லேர்ன் இட் இன் அ வெரி இன்ட்ரெஸ்டிங் வே. ஸோ தட் அவங்களுக்கு அந்த டவுட்ஸோ அந்த இதில் இருக்கிற ஒரு வெறுப்போ வராமல் நம்மளால் கொண்டு போக முடியும். ஆல்சோ இன் டியூஷன் வி கிவ் த ரெகுலர் டெஸ்ட் அண்ட் ரெகுலர் ப்ராக்டிஸ் அண்ட் ரெகுலர் எக்ஸாம்ஸ். ஸோ ஸ்கூல்ஸில் கண்டக்ட் பண்ணுறதை விட ரெகுலர் டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஏபிள் டு டெஸ்ட் பண்ணிக்கலாம், அவங்க படித்ததே அவங்களுக்கு அது புரிஞ்சிச்சா இல்லையான்றதை திருப்பி அவங்களால டெஸ்ட் பண்ணிக்க முடியும். அவங்களால அந்த நாலேஜை வந்து திருப்பி அவங்களால எவாலுவேட் பண்ணிக்க முடியும். ஸ்கூலில் நடக்கிற டெஸ்ட்டை விட நம்மளோட டெஸ்ட் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும், இன்னும் நிறைய இன்டெப்த்தாக இருக்கும், இன்னும் ப்ராப்பர் கொஷின் பேட்டர்ன்ஸ் அண்ட் கொஷின் சிலபஸை நம்மளால் கம்பேர் பண்ண முடியும், வைக்க முடியும். ஆல்சோ இன் அவர் ஈவினிங் ஸ்கூல் இந்த ரெகுலர் டெஸ்ட்டு, ஃபீட்பேக்ஸ் அண்ட் மெக்கானிசம்ஸ் எல்லாமே ஒவ்வொரு பேரண்ட்டையும் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எந்த லெவலுக்கு வந்து ப்ரோக்ரஸ் ஆகிறாங்க அப்படின்றது எவ்ரி வீக் தே வில் பி நோயிங் த ப்ரோக்ரஸ். பேரண்ட் டீச்சர் மீட்டிங் ரெகுலராக நடக்கும். அந்த விஷயத்தில் தே வில் நோ
their child progress in a weekly and a phased mannerல அவங்களுக்கு தெரியும். ஆல்சோ ஈவினிங் ஸ்கூல் டியூஷன் சென்டர் வரும்போது பசங்களால் அவங்களோட ஃப்ரீ டைமை எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ண முடியும். அவங்க ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து வீட்டில் அந்த ஈவினிங் டைமை ஃப்ரீயாக வந்து வேஸ்ட் பண்ணாமல், இல்லை சப்ஜெக்ட் ரிவிஷன்ஸ் பண்ணுறான்னு எந்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுன்னு தெரியாமல் டவுட்ஸை கிளாரிஃபை பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு எங்களோட ஈவினிங் ஸ்கூல் சென்டர்ஸ் வரும்போது அந்த ஈவினிங் டைம்ஸை தே கேன் யூட்டிலைஸ் இட் மோர் எஃபிஷியன்ட்லி. நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ் வில் மேக் ஷுவர் தட் எந்த சப்ஜெக்ட்ஸ் அவனுக்கு புரியலையோ, என்ன டாபிக் புரியலையோ அந்த டயத்தில் they can able to read it and make sure அவங்களோட time is very efficiently utilized. So in our evening school tuitions, we can confidently say that our students who attend our tuition classes are always a step ahead than the other students who don't attend the tuition classes. So tuitions in a way help in a big way to make sure that the students are given individual attention and made sure that they are having the subject knowledge completely, which in turn will help them to score good marks in their board exam. So tuitions நம்ம பசங்க வரும்போது அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக அவங்களுக்கு தேவையான சப்ஜெக்ட்ஸ், தேவையான டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளாரிஃபை பண்ணி அவங்கள நம்ம கம்ப்ளீட்டாக ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்களால போர்டு எக்ஸாம்ஸில் கண்டிப்பாக நல்ல மார்க் வாங்க முடியும். கண்டிப்பாக ஒரு டியூஷன் போகாத பையனை விட ஒரு நம்ம ஈவினிங் டியூஷன்ஸ் வர்ற பசங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கு we can guarantee them. So in our evening school tuitions, we offer from class 1st standard and 12th standard varaikkum tuition subjects in all subjects like maths, science, physics, chemistry, biology, social, Hindi, English, Tamil, in all the science streams. In 11th and 12th, we also offer our commerce stream subjects like accounts, economics, business maths, finance and commerce. So in the all subjects we are able to give the training. Apart from it, we also give the language enhancement skills in both in English, Hindi. We also have handwriting improving skills. We also have Vedic maths and abacus maths training. We also provide the mental ability thinking and math thinking for the students to enhance their speed and accuracy of the test. So these all courses we give in our evening school tuition programs. For our class 11th and 12th standard students, we offer the 1 and 2 year integrated NEET IIT JEE program. So what is this integrated NEET IIT JEE program? So 11th and 12th பசங்களுக்கு weekdaysல Monday to Friday eveningsல we offer them based on the subject they have chosen maths, physics, chemistry இல்லனா biology, physics, chemistry tuitions in the evening, regular board exam tuitions. So CBSE metric or state board எந்த சிலபஸ்ல இருந்தாலும் அந்த சப்ஜெக்ட்டோட ரெகுலர் போர்டு எக்ஸாம் டியூஷன்ஸ் நம்ம ஈவினிங்ல ப்ரொவைட் பண்றோம். Saturday, Sundayல IIT JEE and NEET entrance exam coaching for the same students we are giving. So that in the integrated approach மூலமா both in the regular board exams as well as in the competitive examsல அவங்களால successfully go through பண்ணி நல்ல மார்க் வாங்கி ரேங்க் வாங்க முடியும் actually. So in the integrated approachல இன்னொரு advantage என்னன்னா both tuitions and entrance exam coaching ரெண்டுமே நம்ம கிட்ட வரும்போது the same subject matter both from the board exam point of view we will be able to handle, also from the entrance point exams point of view நம்மளால handle பண்ண முடியும். So the same student gets benefit in both the ways and it helps them to crack this exam very easily. And நம்ம கிட்ட ஒரு நார்மல் திங்கிங் இருக்கு, என்னோட பையன் வந்து ஒரு மீடியம் லெவல் ஆவரேஜ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் தான், அவனால வந்து நீட் ஐஐடி எக்ஸாம்ஸ்லாம் எழுதி நல்ல மார்க் வாங்க முடியுமா, அவனால கிராக் பண்ண முடியுமா அப்படின்றது. கண்டிப்பா அவனால நீட் ஐஐடிஜே எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் வாங்க முடியும். நீட் ஐஐடிஜே எக்ஸாம்ஸ்க்கு ப்ராப்பரான ஒரு கோச்சிங் ஃப்ரம் அன் எக்ஸ்பீரியன்ஸ்ட் மென்டர், ரெகுலர் ப்ராக்டிஸ், ரெகுலர் டெஸ்ட் அவன் அதை அண்டர்கோ பண்ணி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் ஃபுல்லி கமிட்டட் ஃபார் அவர் கோச்சிங் மெத்தடாலஜிஸ்னா டெஃபினட்டாக அவனால் கிராக் பண்ண முடியும். வி வில் அஷ்யூர் ஹிம் தட் ஹீ இஸ் ஏபிள் டு கிராக். சிமிலர்லி ஃபைனான்ஷியலி ஆல்சோ நமக்கு அவ்வளோ செலவு பண்ணி நம்மளால ஐஐடி ஜேஇ நீட் கோச்சிங் பண்ண முடியாது, நம்மளால அதை பண்ண முடியுமா அப்படின்னா அட் ஈவினிங் ஸ்கூல் we provide the opportunity for all students, whether he is financially strong இல்ல ஒரு middle class or lower middle class இல்ல financially எங்களால் afford பண்ண முடியலனாலும் கூட we provide them the education and the coaching for all the students. We only want the interested and motivated candidates. உனக்கு நீட் அண்ட் ஜேஇ கிராக் பண்ணுன்ற மோட்டிவேஷன் இருக்கணும், அது ஒன்று இருந்தால் போதும். we will make sure that you are able to crack these exams and as well as get good marks in your board exams. So financial angle பற்றி நீங்கள் வரி பண்ணாதீங்க. we provide 100% free scholarship even is available for deserved eligible candidates.
So if you have the right motivation and if you have the right mindset to achieve and appear for these examinations, we make sure that you succeed. So on the financial angle patti worry panadinga, we offer up to 100% scholarship based on your previous year's exams marks, based on your performance in your school academics. We can offer you good scholarship until up to 100%, so that financial burden காசு இல்லைன்றதுனால ஒரு கோர்ஸ் நம்ம படிக்கலன்றது இருக்கக்கூடாது. So we make sure that you are motivated, we will be able to make you that you succeed in the examinations actually. So இது நம்ம 11th and 12th பசங்களுக்கு we offer. 6th standard to 10th standard பசங்களுக்கு we offer our foundation course right from their young age, so that they are able to prepare themselves and motivate themselves to attend the various entrance examinations later in their life. So on the examinations we offer them maths, physics, chemistry, biology, mental ability, thinking, and verbal and logical reasoning to prepare them for all entrance examination in their young age itself, like NTSC, KVPYP. We also make sure that they attend the physics and other science olympiads, maths olympiads, and prepare them to focus for these examinations in the later stages of their life. So at evening school, it is a overall phenomena where after your regular tuition hours, we provide you a lot of opportunities for your kids to come and enhance their subject knowledge, practical knowledge, verbal knowledge, mathematical knowledge, and across all the streams. So evening school tuitions பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்கூல்ஸில் படிக்கிற பசங்களாக இருந்தாலும் சரி, உங்களோட ரெகுலர் ஸ்கூல் ஹவர்ஸ் முடிச்சுட்டு ஈவினிங் ஹவர்ஸில் எங்கள் சென்டர்ஸ் வந்து உங்களுடைய சப்ஜெக்ட் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷ், இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், எந்த லாங்குவேஜோட ஸ்கில்ஸ் வேணாலும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸ், மென்டல் அபிலிட்டி, லாஜிக்கல் ரீசனிங், அந்த மாதிரி ஸ்கில்ஸும் நீங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ ஓவரால் பேக்கேஜ். ஸோ ஆஃப்டர் யுவர் ஸ்கூல் ஹவர்ஸ் நீங்கள் உங்கள் டைமை எஃபிஷியண்ட்டாகவும் எஃபெக்டிவாகவும் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு யூ கேன் கம் டு அவர் ஈவினிங் ஸ்கூல் tuition centers.